ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் கிளம்பிட்டோம், பீச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெஸ் வந்து நான் நேபாளில் வந்து ஒரே ஒரு டைம் தான் போட்டேன், இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். இது வந்து நான் ஆல்ட்ரு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கழுத்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் இதுதான். ஓகே வாங்க போகலாம். 2 பேரும் கீழே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ தான் போகிறேன். டைம் வந்து 5 o'clock ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே போயிட்டு சீக்கிரமாக வந்துடணும், இருட்டாகிறதுக்குள்ளே வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். டிவிஎஸில் தான் போகிறோம், 3 பேருமே டிவிஎஸில் தான் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். மங்களம் மங்களம் கணேசம் மங்களம் மங்களம். வந்துட்டோம். பட் இங்கேருந்து அங்கே நடந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளூ கலர் வாட்டர் பாருங்க. ஹாய் சொல்லுங்க ரிஷப் டாடி. ரிஷப் டாடி ஹாய் சொல்லுங்க. இந்த ஹாய் சொல்லுங்க யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருக்குது. இங்கே வந்து சன்செட் ஆக போகுது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வீடு வாடகை இருந்தாலும் பரவாயில்ல, பட் என்ன பண்ணுறது, இந்த சைடு வீடு வாடகை கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரேர். கிடைச்சாலும் தண்ணி வசதி கிடைக்காது. ஐயா, ஒரு தடவை பாப்பா கூட வந்திருந்தேன். பாப்பா நேபாளுக்கு போகாததுக்கு முன்னாடி செகண்ட் டைம் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐயா கேவா. ரிஷப் டாடி, இந்த ஊர் பேர் சொல்லுங்க. இந்த ஊர் பேர் சொல்லுங்க. இந்த ஊர் பேர் தெரியாதா? எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர் பேர் சொல்லுங்க. இந்த ஊர் பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூக்கையூர். ரிஷப் கூப்பிட்டு வந்திருக்கோம். ரிஷப் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்பை வந்து தண்ணிக்குள்ளே போய் விடலாம், என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி உட்காரலாமா? நீங்கள் 2 பேரும் போகிறீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் வந்து மண்ணில் உட்கார வச்சிட்டாரு. என்னோட ஃபேவரட் ஹேண்ட்பேக்கில் தண்ணி பாட்டில் வைக்க சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கொடுமையை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ, இங்கே வரைக்கும் தண்ணி வருது, எப்படி போகிறது? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அலை சூப்பரா வருது. ஐயோ ஐயோ, பயமா இருந்தா? பயப்படுறானா? பயப்படுறானா? வேண்டாம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. आगाड़ी बाट हाथ हमाता ना, इंडाला जाओ करा फ्रेंड्स. ரிஷப் பயப்படவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். वाह
எல்லாருமே குளியல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில்னால எல்லாருக்கும் வந்து கடற்கரையில் யாருக்கு தான் குளிக்க மனசு வராது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் கொஞ்ச நேரம் போயிட்டு வரட்டுமான்னு இருக்கு. என் காலோட நிலைமை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சன்செட் ஆக போகுது. இப்போ டைம் வந்து 5:30 நினைக்கிறேன். 5:30 6 o'clock ஆகுது. ஸோ இன்னும் இருட்டு ஆகலை. நானும் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் ஆசையாக இருக்கின்றது. இங்கே வரைக்கும் தண்ணி வருமா? ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் போகிறேன். என்னை ரிஷப் டேடி தான் பிடிக்கணும். ரிஷப் டேடி என்னை பிடிங்க. ஹலோ. இவர் வேறு ஏர்பட்ஸ் காதில் வச்சு ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். மொபைல் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், ஒன்றும் கவலை கிடையாது. வாட்டர் ப்ரூஃப் மொபைல். ஓ மை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வருது பாருங்க. அதில் இன்னும் போகலாம், இன்னும் போகலாம் டேடி. டேடிங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குது. தாத்தா ஏது தாத்தா ஐயோ வைஜம் வைஜம் ஜாதா ஒன்று கமாரில மேலே மொபைல் பரவாயில்ல வரலி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃபுல் குர்த்தி நினச்சி விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. இவரோட மொபைலும் நினைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓடுதா மொபைல்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் அவ்வளோ பயப்படவே இல்லை. தண்ணியில் போகிறேன்னு ஒரு இடம் பாருங்க. போக விடுங்க போக விடுங்க. டவுசர்லாம் நனைஞ்சு போச்சு. கை விடுங்க, நான் தண்ணியில் போகிறேன் அப்படிங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். செம்மையாக ஜாலியாக தண்ணி கூட விளாண்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ பீச்சுக்கு வந்து ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ வந்தேன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அவ்வளோக்கா கூட்டம் இல்லை. போன தடவை செம்ம கூட்டம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போன தடவை என்னமோ ஃபெஸ்டிவல் இருந்துச்சு, மறந்துட்டேன் பாப்பா வரும்போது. ஸோ ரிஷப்பும் நல்லா வைப் பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் தண்ணியில் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி தான் இருக்கான். சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டோம். ஊர் பேரா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் ஓட்ட வண்டியில் வந்துட்டோம். இவர் ஓட்ட வண்டி எப்போ ரிப்பேர் ஆகும்னு தெரியாது. போக வேணாம்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். எப்படியோ கூப்பிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வந்தோம். இந்த வண்டி இழுத்து கொண்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த வண்டி. இனிமேட்டுக்கு யூஸ் கிடையாது. காயிலாங்கடல் தான் போடணும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வாங்கியாச்சு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பழைய சர்ச்சு. புது சர்ச் வந்து இந்த சைடு இருக்குது. பழைய சர்ச் பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் உப்பு தயாரிக்கிற இடம். ஸோ சின்ன இடம் இருக்குங்க. செம்மையாக உப்பு இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே போகலாம் வாங்க. போகலாம். ரிஷப் வேறு உட்கார மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். உப்புப்பா அப்படியே
போட்டிருக்காங்க. இந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்குது உப்பு செய்கிற இடம், மற்றபடி எல்லாமே தூத்துக்குடி தான். செம்ம டயர்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னது? ஸோ இப்போ வந்து டின்னர் செய்கிறதுக்காக கோதுமை மாவு அண்டு வடை, சுட சுட வடை வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். சூடாக வடை வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடி. அது சாப்பிட்டோம். சட்னி கூட சூப்பராக இருக்கும். ரிஷப்பும் சாப்பிட்டான். 1.5 வடை மெது வடை சாப்பிட்டான். இவரோட வண்டிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கும்பிடு போட்டேன். இனிமேட்டுக்கு உங்கள் வண்டியில் நான் ஏறவே மாட்டேன்னு சொல்லிட்டு. எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவர் வந்து மெனக்கட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி வண்டி இழுத்துட்டு போயிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஸ்டாப் ஆகிற நேரத்தில் வந்து கரெக்டாக ஸ்பீடு ஏற்றுறாரு. அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டோம். எப்படியோ நான் வேறு ஆட்டோவில் போகலாம்ல, ஏன் இந்த ஓட்ட வண்டியை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கேட்கவே இல்லை. 100 ரூபா போட்டு பெட்ரோல் போட்டிருக்கேன், அது வேஸ்ட் ஆகணுமா, இப்போ தான் 100 ரூபா போட்டு பெட்ரோல் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரே சண்டை ஃப்ரெண்ட்ஸ். வழியில் போகும்போது வீட்டுக்கு வரும்போது சண்டை வந்து கிளியர் ஆகிடுச்சு. எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டுக்கு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் சோறு இருக்குது, அதுதான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு தூங்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நிலா வந்திருக்காங்க. நிலா வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிலா வந்திருக்காங்க. இனிமேட்டுக்கு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ரீட் லைட் ஏன் எரியலன்னு தெரில இன்றைக்கி. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட்டே எரியல, என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரில. இருக்குது அங்கே இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டில் கரண்ட் இருக்குது, ஆனால் ஸ்ட்ரீட் லைட் வந்து இன்னும் ஆன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஸோ ரிலாக்ஸாக இருக்குது. இன்னும் நிறைய இடத்துக்கு போகலான்னு ஆசையாக இருக்குது பைக்கில். பட் இனிமேட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுவும் ரிஷப் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். போனால் இனிமேட்டுக்கு பஸ்ஸில் தான், வண்டி நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.